முருகாசரணம். முருகன் அருள் இருக்க அனைவரும் இதை நாம் கேட்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம காத்திருந்தால் அதுக்கான பலன் என்ன அப்படின்றதுக்கான இதுக்கு ஏற்றாப்புல தான் முருகர் செஞ்சுருக்காரு பாருங்கள். ஒரு சின்ன வேல்மாறல் புக்கு, அந்த புக்கு வாங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த புக்கு அவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாங்க. அந்த புக்கு அவங்களால வாங்கவே முடியல. காரணம் தெரியல. அவங்க கிட்டத்தட்ட 6 மாதமாக அந்த புக்கை அவங்க வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. யாராவது எங்கே கடைக்கு போனால் சொல்லி விடுறது, இல்லை இவங்களே ஆன்லைனில் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. ஆனால் இவங்களால வாங்கவே முடியல. இவங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த வேல்மாறல் இவங்க எழுதி வச்சு இவங்க படிக்கிறாங்க. எழுதி வச்சு தான் வேல்மாறல் அவங்களுக்கு படிக்க படிக்க அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நிறைய மாற்றங்கள் தெரியுது. உண்மையாக ஒரு நடந்த சம்பவம். அவங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் குழந்தைக்கு எண்ணெய் காய்ச்சி போடுறதுக்கு வச்சுருக்காங்க. சளி பிடிச்சிருக்குது குழந்தைக்கு. ஸோ அந்த எண்ணெயை காய்ச்சி போடணுன்னு அடுப்புக்கிட்ட வச்சுருக்காங்க. அவங்க ஞாபகம் மறதி என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அந்த வேல்மாறல் படித்து முடித்த உடனே என்ன பண்ணினாங்க, அது குழந்தைக்கு போடணும்னு சொல்லி அந்த இதை துணி இல்லாமல் வெறும் கையால் தூக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க. அவங்க கை பொத்துடுச்சு. அவங்களால முடியல. இது என்ன, இப்போ தானே வேல்மாறல் படித்து முடிச்சுட்டு வந்தோம், நமக்கு கை இப்படி பொத்துடுச்சு. அவங்க அப்போ என்ன நினச்சாங்கன்னா, கர்மவினையின் காரணமாக நமக்கு இது கை பொத்துருச்சு. ஆனால் புண்ணு ஆயிட்டுனா குழந்தைக்கு பால் கூட ஆற்றி கொடுக்க முடியாதே, நான் என்ன பண்ணுறது முருகா, இது வெள்ளப்போக்கில் வந்துச்சுன்னா அப்படியே தண்ணியாகி ரொம்ப ஏற்கனவே ஒரு தடவை அவங்களுக்கு இந்த மாதிரி வெந்நி வடிக்கும்போது கையில் பட்டிருக்குது. அது பெரிய புண்ணாகவே ஆயிருக்கு அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ, குழந்தைக்கு பால் கூட ஆற்ற முடியாது, யாருமே கிடையாது, நான் என்ன பண்ணுறது முருகான்னு சொல்லி அவங்க முருகர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறவு கைக்கு தேவையான அந்த என்னென்ன மருந்து போட முடியுமோ எல்லாமே கைக்கான எல்லாம் பண்ணிட்டாங்க அவங்க. ஆனால் அவங்களுக்கு எரிச்சல் அடங்கவே இல்லை, எரிச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பெரிய கவலை, குழந்தைக்கு பால் கூட ஆற்ற முடியாது, புண்ணு ஆகிட்டுனா நம்ம எப்படி நம்மளே வேலை செய்கிறதுன்னு அந்த ஒரு கவலை மட்டும்தான். அன்றைக்கி காலையில் தான் அவங்க விளக்கேற்றி அவங்க வேல்மாறல் படித்தது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த காயம் ஏற்பட்டது. அவங்க அதிலிருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த கை அவங்களுக்கு எரிச்சல் அவங்களுக்கு அடங்கவே இல்லை. கைக்கு இந்த ஃப்ரிட்ஜில் உள்ள மாவெல்லாம் அவங்க தட்டி வச்சுருக்காங்க. தோசை மாவெல்லாம் வச்சுருக்காங்க கையில் வச்சுட்டு, முருகா எனக்கு புண்ணு ஆகாமல் இருந்தால் கூட போதுமே, என்ன பண்ணுறது அவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் மத்தியானம் அப்படியே அவங்க அந்த வழியிலேயே இருந்து குழந்தை இப்படியே சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க பால் ஒத்த கையில் கொஞ்சம் சூடு இல்லாத அப்படியே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு செய்ய முடியல. அவங்க தான் சொல்கிறாங்க, பால் கூட ஆற்ற முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்காங்க. சாயங்காலத்துக்கு பிறகு அந்த கை எரிச்சல் அவங்களுக்கு அடங்குது. அப்புறம் மாவெல்லாம் அவங்க அந்த இதெல்லாம் உறுத்தி எடுக்கிறாங்க, கையை கழுவுறாங்க. அது அவங்க என்ன நினச்சி பயந்தாங்க, பொக்கலம் வந்துடணும். ஆனால் அவங்க கொஞ்சம் கூட அவங்க கையில் அந்த பொக்கலமே இல்லை, அந்த புண்ணே அவங்களுக்கு வரல, வலியும் இல்லை, அது அப்படியே இருக்குது. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஏற்கனவே பட்டிருக்குது, எவ்வளோ பெரிய புண்ணு ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் முருகரோட கருணையால், முருகத்தை இவங்க வேண்டுனதால் குழந்தைக்கு பால் கூட ஆற்ற முடியாத முருகானதுக்காக கையில் அவங்களுக்கு அந்த சுட்டதில் எந்த ஒரு காயமும் இல்லாமல் அது அப்படியே கிளியர் ஆயிடுச்சு. ஒரு வாரம் கழித்து அந்த கையிலேருந்து அந்த இப்போ சூடு பட்டுச்சுல அந்த தோல் தானாகவே பிஞ்சு வருது. ஆனால் வலி இல்லை அவங்களுக்கு. அந்த இதில் அவங்களுக்கு அந்த ஒரு வாரம் அவங்களுக்கு புண்ணு இல்லை, எரிச்சல் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த கர்ம வினையின் காரணம் அவங்களுக்கு அன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நல்லாவே எரிச்சல் இருந்துச்சு மட்டும் சொன்னாங்க. ஏன்னா கர்ம வினையை நம்ம அனுபவிச்சே ஆகணும். ஆனால் முருகர் அதை தாங்குற சக்தியை கொடுத்து அதை பெருசாக புண்ணாக விடாமல் அவங்க என்ன நினச்சாங்க, குழந்தைக்கு பால் கூட ஆற்ற முடியாத முருகான்னு கவலைப்பட்டாங்க. எதுவுமே ஆகலை. அவங்களுக்கு அந்த காயமே இல்லாமல், வலியே இல்லாமல், அந்த தோல் கூட ஒரு அழகு போல் அவங்களுக்கு இப்படி பிஞ்சுருந்துச்சு. அதுக்கு ஒரு வாரம் கழிச்சு அவங்க தெரியுங்கன்னா அப்படி மேலே ஆட்டு பொத்து தெரியுதான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் தோல் விட்டு தெரியுதான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சா முருகரோட கருணையே கருணை அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு இந்த மிராக்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஏகப்பட்டது சொன்னால் நிறையவே சொல்லலாம். அவங்க ஸ்ட்ரெயிட்டாக புக்குக்கு இப்போ சொல்லிட்டாங்க. அவங்க வேல்மாறல் புக் எழுதி தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. ஒரு நாள் அவங்களுக்கு திருச்செந்தூர் போகிற வாய்ப்பு கிடைக்குது. திருச்செந்தூர் போகிற வாய்ப்பு கிடைக்குது, எப்படியாவது நம்ம திருச்செந்தூரில் புக்கு வாங்கிடணுன்றது அவங்களோட எய்மாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா இடமும் தெரிவிக்கிறாங்க, கிடைக்கல. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாங்க, நல்லாவே கூட்டம். ஆனால் அவங்க கடலெல்லாம் குளிக்கல. கடற்கரைக்கு போயிட்டு கடலில் கால் நனைச்சிட்டு அப்புறம் அப்படியே சாயம்பாக்குள்ளே போயிட்டாங்க. சாமியை செம கூட்டமாக சாமியை ஏதோ கொஞ்சம் போல் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. லைட்டாக பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வெளியில் வந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க புக்கு வாங்கணும். அவங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய இது. அவங்களும் அங்கே இருக்கிற
எல்லா கடையிலயும் சுத்தி சுத்தி வராங்களாம். எங்க புக்கு விப்பாங்க, எங்க புக் இருக்குன்னு சொல்லி அவங்க தேட. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. ஏன்னா முன்ன இருந்ததுக்கு திருச்செந்தூர் நெறையவே மாறிடுச்சாம். கிட்டத்தட்ட அங்க போய் கொஞ்ச நாள் இப்ப அந்த எல்லாமே நெறைய மாற்றங்கள் வந்தப்ப போனதால அவங்களுக்கு நெறைய தெரியல எதுவுமே. அதனால ஒவ்வொரு கடையா பார்க்குறாங்களாம். ஃபோட்டோ விக்கிறாங்க. ஆனா புக்கு விக்கல. அதனால அவங்க வந்து சுத்தி எல்லா இடமும் தேடுறாங்க. அவங்க தேடினதுக்கு அவங்க பலனா தான் அவங்க வந்து ப ப இந்த பொம்மையெல்லாம் விக்கிற புக் ஸ்டால் வந்து அவங்களுக்கு கண்ல படுது. அவங்க அந்த பொம்மை கடையில கேட்குறாங்க. இங்க புக்கு விக்கிறீங்களான்னு சொல்லி கேட்காங்க. இல்ல பக்கத்துல புக்கு கடை இருக்கு. நீங்க அங்க கேளுங்கன்னு அவங்க சொல்றாங்க. இவங்க இங்கருந்து புக்கு கடைக்கு இவங்க போறாங்க. போய் அங்க வந்து கேட்குறாங்க. வேல்மாரில இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு அங்க போனது சரி கந்த சஷ்டி கவசமும் ஒண்ணு வாங்கணும்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி கந்த சஷ்டி கவச புத்தகமும் எனக்கு ஒண்ணு குடுங்கன்னு திருப்புகழ் புக்கும் இவங்களுக்கு வாங்கணும்னு ஆசை. இவங்களுக்கு எல்லாமே அங்க போகணும்னு ஞாபகம் வந்து ஒவ்வொன்னா தோணுதாம். திருப்புகழ் புத்தகம் வாங்கணும், கந்த சஷ்டி கவசம் வாங்கணும், வேல்மாறல் புக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் இவங்க கேட்குறாங்க. சரின்னு சொல்லி இந்த கந்த சஷ்டி கவச புத்தகம், அப்புறமாட்டி திருப்புகழ், அப்புறமாட்டி வேல்மாறல் இதையெல்லாம் அவங்க வந்து அவங்ககிட்ட வாங்குறாங்க. அப்புறம் இன்னும் 2, 3 புத்தகம்லாம் சரி இப்போதைக்கு இவ்வளோ தான் பைசா கம்மியாக இருந்ததால சரி போதும் இதுக்கு இவ்வளோ அப்புறமாட்டி வாங்கிக்கலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. வாங்கிட்டு அந்த கந்த சஷ்டி கவசம் புக்கை வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்களாம். அவங்களுக்கு அங்கே தான் பெரிய அதிசயமே இருக்குதாம். என்ன அப்படின்னா அவங்க இன்னும் நிறைய புக்கு வாங்கணும்னு நினச்சிருந்தாங்கல்ல, அந்த புக்கு எல்லாமே இந்த கந்த சஷ்டி கவச புத்தகத்துக்குள்ளேயே அடங்கிடுச்சா. ஏன் அப்படின்னா அவங்க கந்த ஒரு கவசம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, பரிபூரண பஞ்சாமிர்தம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, குமாரஸ்துவம், அதுக்கப்புறமாட்டி கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி வந்து அந்த புக்கில் இப்படி எல்லாமே அடங்கிடுச்சாம். யோசிச்சு பாருங்க, சண்முக கவசத்துலேருந்து அவங்களுக்கு அந்த புக்கில் இருக்குது. இவங்களுக்கு முருகா நீ இதுக்காக தான் என்ன நீ வெயிட் பண்ண வச்சியா முருகா, நான் இவ்வளோ நாள் நான் வந்து இந்த புக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். சரி ஃபஸ்ட்டு மொத தற்செயத்துக்கு இது வாங்கிக்கலான்ற முடிவு எடுத்தேன். ஆனால் நீ எனக்கு காக்க வச்சு எனக்கு எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நீ எனக்கு கொடுத்துருக்குற முருகா, உன்னோட கருணையே கருணை, ரொம்ப நன்றி முருகா, கோடான கோடி நன்றின்னு சொல்லி அவங்க வந்து முருகருக்கு திருச்செந்தூரில் வச்சே வந்து நன்றி சொன்னேன்னு சொன்னாங்க. அந்த புக்கு வாங்குறதுக்கு கூட கிளம்பியாச்சு. கிளம்புற அந்த டைமிங்கில் தான் அவங்க கேட்குறாங்க, என்ன முருகா என்னால் புக்கு வாங்கவே முடியல, நீ நினச்சாதான் என்னால் முடியும், எனக்கு காட்டு எங்கே இருக்குதுன்றது காட்டுன்னு அவங்க சொல்லவும் தான் வெயிலுக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது, கொஞ்சம் எனலுக்கு ஒதுங்கலான்னு சொல்லி அவங்க ஒரு ஒதுங்குற சைடு போய் தான் அவங்க வந்து அந்த புக் ஸ்டால் இருக்கிற அந்த அந்த சந்துக்குள்ளேயே அவங்க போகிறாங்களாம். அந்த ரோட்டை பிடிச்சி தான் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அது உங்க முருகனை வேண்டின மறு செகண்ட் அவங்கள வந்து அந்த எண்ணலுக்கு போக சொல்லி அங்கே புக்கு இருக்குன்றதை முருகர் காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். முருகர் என்ன புக்கு கேட்டுன்றதுக்காக இனி மனக்கட்டு வெயிலில் ஏன் கடந்து தேடுற எண்ணலுக்கு வா சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்கள கடை முன்னாடியே விட்டு என்னென்ன நீ ஆசைப்பட்டியோ அத்தனையும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாமே குறைஞ்ச விலையிலேயே முருகர் வந்து அவங்களுக்கு வாங்க வச்சுட்டாரு, வாங்கி கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ரொம்பவுமே மனசுக்கு நிறைவு. இது வந்து இதை விட இன்னும் நிறையவே இருக்குது. இதையெல்லாம் இனிமேல் மீறி அடுத்த பதிவில் சொல்கிறேன் என்னென்ன மிராக்கள் நடந்துச்சுன்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த முருகரோட அற்புதங்கள் மிராக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லைக் பட்டனையும் நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் வாழ்க்கையிலே முருகர் இந்த மாதிரி அற்புதம் செஞ்சுருக்காரா? புக்கு வாங்க ஆரம்பித்ததுலேருந்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். நாம் இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு.